இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இத்துடன் தொடர்ந்து வீடியோ வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தாயி மகனே அண்ணா மகனே தம்பியே அம்மா அண்ணா தாயி தம்பி அம்மையே தம்பி பொறுதுனாரே தம்பி மச்சானே பாருங்கள் நல்லா இருக்கு நில்லுங்கள் பரவாயில்லை குடும்பம்னா இப்படி வாய்க்கணும் எப்படி என் குடும்பத்தை பார்த்து யாரும் பொறாமப்படாதீங்க மூஞ்சிக்கு பார்த்து மூஞ்சிக்கு அப்படி வாய்க்கணும் தண்ணி போடி அம்மா தாயே தாயே சரணம் சரணம் தாயே
தாயாரி திருவடிக்கு தாயாரி திருவடிக்கு வரிசை முன்ன
எப்படி உழைப்பு பாராட்டி ஊங்கற்ற ஊங்கொட்டுகிற கதைக்கு தான் உயிர் உண்டா? ஆமா. என்ன கதைக்கு? ஊங்கொட்டுற கதைக்கு உயிர் உண்டு. அதே போல அழகையும் கலையும் ரசித்தால் தான் அதற்கு பெருமையா? பெருமை உண்டு. கலை என்பது இது, அழகு என்பது இது. எது? மக்கள் உங்கள் மாதிரி அழகா இருப்பவர்களை அப்படியா? சரி சரி காட்டி இந்த பெண் எவ்வளவு அழகாக இருக்கிறாள், அவளுடைய இடையழகும் தொடையழகும் முடியழகும் பார். உண்மைதான். அப்படி என்று ஒவ்வொரு அங்கங்களாக ரசித்தால் தான் அந்த அழகுக்கு பெருமை. பெருமை இந்த கலையை ரசித்தால் தான் இந்த கலைக்கு பெருமை. தனிப்படி போயிட்டோமா? கலைச்சு போயிட மாட்டாங்க. நீங்க தான் சர்வீஸ், நாங்கெல்லாம் சர்வீஸுங்களா? சொல்லுங்க. அடாடா, நான் வந்து உங்களுக்கு என்ன போறேன்னா அண்ணன் பொண்டாட்டி அப்படி பண்ணக்கூடாதுங்க. போட்டு இவரே ஓய்வூதியம் வாங்குறாரு அரசாங்கத்துல இருந்து, அதுக்காக போட்டோ கேட்டிருக்கிறாங்க. சரி பரவாயில்ல, எடுத்தாயிருச்சு. பரவாயில்ல. அதனால கை தட்டி ஊட்டுங்க. மகனே அப்பா, அதாவது கை தட்டி நம் கலையும் நம் கஷ்டத்தையும் உண்மை மதித்து கை தட்டி உற்சாகப்படுத்திய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நமது கலைமன்றத்தின் சார்பாக கோடான கோடி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை போன்ற கலை ரசிகர்கள் இருக்கிற வரைக்கும் தான் இந்த கலை இருக்கும். நீங்க ரசிகர்லாம் இந்த கூட்டம் இருக்குமா? விட மாட்டீங்க. நாங்களும் எங்கேயோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம். மக்கள் எப்படியாவது இந்த தெருக்கூட்ட ரசிச்சு நல்ல பேர் வாங்கி தருவாங்க. கவலைப்படாது, இருக்கட்டும். அதனால தாயி தந்தையை உங்கள் திருவடிவர் பாதங்களுக்கு உன்னுடைய ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளை மருமக்கமார்கள் அனைவர்களும் ஆதாரமே ஆதார விந்தம் என்று கொண்டாடி கொடுங்கம்மா. பாதங்களை பணிகின்றோம். மக்களுக்கு எந்த ஒரு குறையும் நேராமல் நீடூடி வாழ்வாய் மகனே. இருந்தாலும் அனைவர்களும் ஒருமிக்க நம் கூட்டு குடும்பத்தை அழைத்திருக்கின்றோம். அதாவது ஒன்றுபட்டால் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. மீதி வார்த்தை என்ன விடுபட்டு கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. ஆமாங்க. அதே போல ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. அதனால சேர்ந்து வாழ்ந்து கெட்டவரும் இல்லை, பிரிந்து வாழ்ந்து கெடுவோரும் இல்லை, வாழ்ந்தவரும் இல்லை. அதனால கூட்டு குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் நம் கூட்டு குடும்பத்தை அனைவர்களும் அழைத்திருக்கின்றார். என்ன காரணம் மகனே? கேள்விகள் அண்ணனாகி செய்திகளுக்கும் உணசீலனுக்கும் திருமணம் செய்து வைத்து விட்டேன். உயிரிழந்த வாய்க்கும் நல்லா இருக்கட்டும். உண்மைதான். பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி அதனால சில கடன்கள் எல்லாம் வாங்கி கல்யாணம் செய்து வைத்து விட்டேன். நம்முடைய வியாபார தொழில் வைர வியாபார தொழில். அதனால் இந்த கடனை கட்டுவதா இருந்தா என்னாலதான் ஆகும். அதனால் வெளிநாடு சென்று நான் வியாபாரம் செய்து வருகிறேன். இவர்கள் இருவரும் புது தம்பதிகள். அவர்கள் இருவரும் வீட்டில் அரண்மனையில் இருக்கட்டும். நான் போயிட்டு வயதான காலத்திலே நீங்கள் வியாபாரத்துக்கு போவதா? ஒருபொழுதும் வேண்டாம். நாங்க பட்ட கடன் நாங்களே போய் கட்டுகிறோம். 3 பசங்க ஒரு பொட்ட புள்ள. சாமி, இன்ன வரைக்கும் நீங்க படுத்து தூங்கி இருந்தா கூட பரவாயில்ல. இப்ப எழுந்து இந்த கதையை கேட்டால் கூட உங்களுக்கு தெளிவு வந்துவிடும். அதனால இந்த கூட்டு குடும்பத்தில் ஏன் இத்தனை வேஷம் வந்தது, எதனால இவர்கள் ஒன்றுபட்டிருக்கிறார்கள், எதற்காக தாய் தந்தை மக்கமார்களை அழைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளலாம். நீங்கள் வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை செய்து பாரு என்று சொல்லுவார். அதனால கல்யாணத்தை 2 கல்யாணம் உடனுக்குடனே செய்ததுனால கடனாளி ஆகிவிட்டேன். அதனால நான் கடனை கட்டுவதற்காக வியாபாரம் செய்து வருகிறேன். வெளிநாடு சென்று நாடு விட்டு நாடு. நாங்க எந்த ஊருக்கு போறோம்?
அதுதான் இங்க கதை கவனிக்கிறாங்க. புகழ போடுறதும் வெத்தலை பார்க்கறதும் உடம்பு ஒழிக்கிறதுங்கிறதும் இங்க கவனிக்கணும். திடீர்னு கேள்வி கேட்பேன், கால் போன மோதிரம் கொடுப்பேன். அதனால மகனே நாடு விட்டு நாடு சென்று வைர வியாபாரத்தை செய்து இந்த கடனை அடைப்பதற்காக நான் போய் வரேன் மகனே. அப்படியா? உண்மை. நீங்கள் போக வேண்டாம் அப்பா. வயதான காலத்தில் உங்களை வேலைக்கு விட்டு நாங்க வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு நாங்க ஆண் மக்களா எங்களை பத்தி கேவலமாக பேச மாட்டார்களா? அதனால நாங்க பட்ட கடன் சென்று வருகிறோம். நாங்களே அடைக்க வேண்டும். அதனால நாங்களே போய் வருகிறோம். இருவருக்கு இப்பொழுதுதான் திருமணமானது. அப்பா, புது தம்பதிகள். நான் ஒன்று சொல்லவா? என்னப்பா? வயதான காலத்திலே வயல வியாபாரம் செய்யலாமா? பார்மன்னன் வெளிநாடு போகலாமா? தள்ளாடு வயதாச்சு நீங்கள் தங்கை வியாபாரம் செய்ய போகலாமா? வயதான காலத்திலே நீங்கள் வைர வியாபாரம் செய்வதற்காக நம் கல்யாண கடனை அடைப்பதற்காக நீங்கள் போகிறேன் என்று சொல்லுகிறாயே, வயதான காலத்திலே நாடு விட்டு நாடு சென்று என் தந்தைக்கு ஏதாவது ஆபத்து கஷ்டம் துன்பம் வந்துவிட்டால் நாங்கள் அல்லவா என் தந்தையை வந்து அதனால மூத்த அண்ணன் இளைய அண்ணன் இருவர்களுக்கு திருமணமாகி கொஞ்ச காலம் ஆகிறது. இந்த திருமணம் முடிந்த உடனே வெளிநாடு வியாபாரத்திற்கு சென்றால் கல்யாணம் ஆகாதவன் நான் இருக்கிறேன். கல்யாணம் செய்து அண்ணன்மார்கள் வெளிநாடு வியாபாரத்துக்கு போய்விட்டால் என்னையும் என் அண்ணிமார்களின் தவறாக பேசுவார்கள். அதனால எள்ளி நகைத்து பார்த்து நகைத்து பள்ளி மேல நாக்கு போட்டு பல விதமா பேசுவாங்க. அதனால பாதி நான் கேட்போம், பாதி நீங்க தான் சொல்லுங்க. அதனால நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், அரண்மனையிலே இருங்கள். உனக்கு கல்யாணமா கொண்டாட்டிய பிள்ளையா? அதனால நான் போய் வருகிறேன். எனக்கு வழி அனுப்பி வைத்தால் தந்தையார் பட்ட கடனை நான் அடைத்து வருகிறேன். மகனே தந்தை அப்பா சின்ன சிறுவனாச்சே
இந்த வியாபாரத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அதனால நானே சென்று இந்த வியாபாரத்தை செய்து நான் கடனை அடைக்க நானே போய் வருகிறேன். தந்தையே, போக வேண்டாப்பா. புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா? ஆகாது. அதே போல என் தந்தையார் 8 அடி பாய்ந்தால் நான் 16 அடி பாய்வேன். கடுகு சிறிதா இருந்தாலும் அதனால பெரிய மலையா இருந்தாலும் ஒரு சித்துளி அந்த மலையை துளை போட்டு வெடித்து விடுகிறது அல்லவா? அதே போல ஆபத்துக்கு உதவாத பிள்ளையும் அரும் பசிக்கு உதவாத அன்னமும் தாகத்துக்கு உதவாத தண்ணீரும் தரித்திரம் அறியாத பெண்ணீரும் குறுமொழி கேட்காத சீடனும் உலகத்தில் இருந்து என்ன புண்ணியம்? ஒரு பலனுமே கிடையாது. வெட்டி பழுத்தால் என்ன, ஈனாதவன் வாழ்ந்தால் என்ன, குட்டி போட்ட நாய் பால் கறந்தால் என்ன? அதனால எந்த பயனும் கிடையாது. உண்மைதான். அதனால திங்க முடியாத சோத்தை தின்பதற்கு ஒரு பிள்ளை வேண்டும். உண்மைதான். கட்ட முடியாத கடனை கட்டுவதற்கு, செய்ய முடியாத வேலையை செய்வதற்கு தானே ஒரு பிள்ளை பெற்றிருக்கிறோம். சொத்து மட்டும் பிரிச்சுட்டு போன போதும். அதே போல கஷ்டம் வந்தாலும் அந்த பிள்ளையை தான் சேரும். நான் போய் வருகிறேன் தந்தையை. நீதாண்டா என் மகன். பத்திரமாக சென்று வியாபாரத்தை முடித்து அரண்மனைக்கு வா. உன் தங்கையாகப்பட்டவன் சிவரஞ்சனிக்கு சில புத்திமதிகளை சொல்லி பிறகு போய் வாப்பா. அகட்டும் தந்தை. பூமதி பூ